வணக்கம் நண்பர்களே, வளருவோம் வித் பிரியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் என்ன டாபிக் பார்த்து தான் வந்திருப்பீங்க. டாப்பிக்கில் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பர்ஃபெக்ட் டைம் ஒன்று அப்படிங்கிறது இன்னும் இல்லைங்க. எதனால் அப்படி சொல்லலான்னு நம்ம பார்க்கலாங்களா? வாழ்க்கையில் முன்னேறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்கங்க, அக்கா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்த பிறகு ஆரம்பிக்கிறேன், இல்லையா குழந்தை பெருசான பிறகு ஆரம்பிக்கிறேன், இல்லை இன்னும் கரெக்டான டைம் வரல, கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பண்ணிட்டா போதுங்க. ஸ்டார்ட் பண்ணுறங்க என்னந்தாங்க நமக்கு வேணும், அதுதான் நம்ம ரொம்ப பயந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்படி கொண்டு போகலாம் என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குழந்தை பெருசாகட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை வேலையை விட்டு வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு, இல்லை பணம் கொஞ்சம் சேரட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாதுங்க. பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா பர்ஃபெக்ட் டைம் ஒன்றும் அப்படி இல்லைங்க. பர்ஃபெக்ட் டைம் வராதுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போயாவது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இன்னும் பணம் இல்லை, நாளைக்கு நேரம் இல்லை, அடுத்த மாதம் குடும்ப செலவு இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தால் 5 வருஷம் கூட ஓடிடுங்க. உண்மையிலே பிஸ்னஸ் ஆரம்பிக்க பர்ஃபெக்ட் டைம் வராதுங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு இருந்தால் மட்டும் போதுங்க. பெருசாக பணம் தேவையில்லைங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்க கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் தான் ஆரம்பிக்கணுங்கிறது என்ன வேண்டாங்க. ஆனால் எல்லா பிஸ்னஸுங்களுக்குமே உண்மை இல்லைங்க. இப்போது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஃப்லிகேட் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், அப்புறம் வீடியோ எடிட்டிங், அந்த மாதிரி ப்ராடக்ட்டு நீங்கள் சேல் பண்ணுறது, ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு, நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புங்க ஆன்லைன்லேயே இருக்குதுங்க. இப்போ கண்டென்ட் க்ரியேஷனும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையே நீங்கள் ட்ரை பண்ணுறது தாங்க. இப்போ ஒரு சின்ன முதலீட்டில் ஆரம்பிக்க முடியுங்க. முதலில் பெரிய ப்ராஃபிட் நீங்கள் பார்க்க வேண்டாங்க. குட்டியாக அமௌண்ட் வந்தால் கூட போதும். அப்படி மைண்ட் செட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாயிண்ட் 3, பயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஏன்னா எனக்குமே பையன் இருக்குது. அதனால தான் இன்னமும் நிறைய ஐடியாஸ் இருந்துமே நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோத்துட்டா என்ன பண்ணுறது, யாராவது எதாவது சொல்லிட்டா, நம்மளை பார்த்து சிரிச்சிட்டா, இவளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டுட்டா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, அந்த பயம் வேண்டாங்க. இப்போ நிறையா பேர் பாருங்களேன், பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்கெல்லாம் எப்படி ஆரம்பித்தாங்க, பயத்தோடு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க இப்போ சக்ஸஸ் ஆகிட்டாங்களே. அதே மாதிரி தாங்க நம்மளும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு தாங்க எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு கோலை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் நிற்காமல் போயிட்டே இருப்பீங்க. நானும் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறேன். என்னென்னு கண்டிப்பாக இதில் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் மோர் வீடியோஸ் நிறையா வருங்க. கண்டிப்பாக பாருங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரே விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிறது ஒன்று வராதுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தயாராகுங்க, முடிவு எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சக்ஸஸ் நோக்கி போங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி க்ரோத் வீடியோஸ் வளருவோம் வித் பிரியா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் வளர போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் வளருவீங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.